அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். சமையல் அறையை எப்படி வைத்திருந்தால் ஐஸ்வர்யம் நம்மளுடைய வீட்டில் தாண்டவமாடும், நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஆத்மாத்மான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சியோட ஆனந்தம் தாண்டவம் ஆடுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கிச்சன், அடுப்பங்கரை இல்லை சமையல் அறைங்கிறத எப்படி இருக்கணுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல சுத்தமாக, அதாவது க்ளீனாக, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் ஒன்று. அடுத்தது, நம்ம என்ன தான் பூஜை அறையில் நம்ம வந்து தெய்வங்களை வச்சு வழிபட்டாலும் நம்மளுடைய சமையல் அறையில் லட்சுமியோட அந்த ஃபோட்டோவை நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு சமையல் அறையிலையும் நம்ம மாட்டி வைக்கணும். அதுவும் நம்ம சமைக்கிற இடத்துல நம்ம நின்று சமைக்கும் போது நம்ம முகம் பார்க்குற மாதிரி அதை ஒரு ஆணியில் அன்னலட்சுமி ஃபோட்டோவை மாற்றணும். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம அசைவம் சமைக்கிறோம், சைவம் சமைக்கிறோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நல்லா டீப் அண்ட் டெப்த்தாக பாருங்கள். எத்தனையோ குலதெய்வங்கள், எத்தனையோ நம்மளுடைய வழிபாட்டு தெய்வங்கள் அசைவத்தை நம்ம ஆடு வெட்டி படைக்கிறது, கோழி அறுத்தது பண்ணுறது, இதெல்லாம் நிறைய சம்பிரதாயங்கள் வச்சுருக்கோம். அதனால் அசைவத்துக்கும் சைவத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் நம்ம மனசுக்கு தான் சம்மந்தப்பட்டது. அதனால் ஒவ்வொரு சமையலார்லேயும் அவசியமாக அன்னலட்சுமி படத்தை வைக்கணும். அதுவும் நம்ம சமைக்கும் போது நம்ம முகம் பார்க்குற மாதிரி. அப்போ என்ன, அடுப்பு வச்சுருக்கிறதுக்கு நேர் உள்ள செவுத்தில் நம்ம இடம் இருக்கிற இடத்துல மாட்டி வச்சுக்க வேண்டியது. இல்லைனாலும் வேறு அந்த சமையல் அறையில் அங்கே அந்த வசதி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பகுதி உள்ள செவுத்தில் நம்ம தாராளமாக மாட்டலாம். ஒன்று வடக்கு செவுத்தில் மாட்டக்கூடாது. ஏன்னா அது தெற்க பார்க்குற மாதிரி இருக்கும். அது இறந்தவங்களுடைய நம்மளுடைய முன்னோர்களுடைய படத்தை மாற்றுறதுக்காக தான். அடுத்ததாக நம்மளுடைய சமையல் அறையில் அது பொடியாக இருக்கிற மஞ்சளாக இருந்தாலும் சரி, இல்லை கிழங்கு மஞ்சளாக இருந்தாலும் சரி, நிறைய மஞ்சள் வச்சுருக்கணும். அது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அது மங்களகரமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக முக்கியமாக அடுப்பங்கரையில் உப்பு, அது தூள் உப்பாக இருக்கலாம், கல் உப்பாக இருக்கலாம், அதுவும் ரொம்ப தொட்டுக்க தொடச்சிக்க இல்லாமல் அதிகமாக உப்புக்கள் வைத்திருக்கணும். அது அந்த உப்பை வெள்ளிக்கிழமையில் வாங்கி கொட்டி பயன்படுத்தினா இன்னும் விசேஷமானது. இது இல்லாமல் நம்மளுடைய சமையல் அறையில் அவசியமாக ஊறுகாய் வச்சுருக்கணும். நமக்கு ஊறுகாய், எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஊறுகாய் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அது பயன்படுத்தல. வெளிலேருந்து வரவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்க போகிறோம். அவங்க விருந்தாளி வரும்போது பயன்படுத்தணும். ஆனால் அது இருந்தால் அது குபேரனுடைய ஒரு வாசம் செய்கிறது. அதனால் குபேரனுடைய இஷ்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு சமையல் அறையிலும் நம்ம ஊறுகாய் வச்சுருக்கணும். ஊறுகாய்ங்கிறது சமையல் அறைங்கிறது நம்ம சுவையான சமையலை மட்டும் கொடுக்குறதில்ல, ஆரோக்கியமான உணவு மட்டும் நம்ம பரிமாறுறதில்லை. அந்த உணவுலேருந்து தான் நமக்கு ஒரு ஆத்மாத்மான உணர்வு வருது. நம்மளுடைய சிந்தனை அங்கேயும் தான் விதைக்கப்படுது. அதனால் அங்கே இன்னும் சொல்லப்போனால் அது சமையல் கூடமே கிடையாது. அது ஒரு தியான, ஒரு தவம் பண்ணுற இடம் தான் நினச்சிக்கணும். அங்கேருந்து வர உணவு தான் ஒட்டுமொத்த வீட்டையும் ஆரோக்கியமாகவும் சுபிட்சமாக வச்சுருக்கு. ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான சந்தோஷம் ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் மேம்படும் போது தான் அவனுடைய சிந்தனை மேம்படும். சிந்தனை மேம்படும் போது தான் செயல்பாடுகள் மேம்படும். செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் ஒருங்கே வரும்போது தான் அங்கே ஐஸ்வர்யம் தாண்டவமாடும், செல்வம் தாண்டவமாடும். அதனால் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் சமையல் அறையில் இந்த பொருள்களை கண்டிப்பாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க. இது ரொம்ப அவசியம். இது மட்டும் இல்லாமல் அஞ்சார பெட்டியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது இந்த கடுகு ஜீரகம் இந்த மாதிரி சமையல் அறையில் ஏதாவது ஒரு டப்பாவில் காசு போட்டு வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இது எல்லாமே ஐஸ்வர்யத்துக்கான ஒரு மிகப்பெரிய தாந்திரிகம். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாமே உங்களுக்கு நிரம்ப இருக்கும். மெயினாக தூய்மையாக வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம், மிக முக்கியம். அதனால் முக்கியமாக எடுத்துங்க. ஒரு வீடுங்க, அதே மாதிரி
கிச்சனில் இருக்கிற அந்த வாஷ் பேஷனில் தண்ணி சொட்டவே கூடாது. அப்படி தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளோட செல்வம், தேவையில்லாத செலவுகள், பண விரயம், தேவையில்லாத பண விரயங்கள் ஏற்படும். இல்லை மருத்துவ செலவுகள் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சுத்தமாக வச்சிங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம், வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்குறோம். வணக்கம்.